ஹலோ வெல்கம் பேக் டு டாக் ஈஸி. நான் ஸ்ரீநாத் பேசுகிறேன். இன்னைக்கு லெசனில் நம்ம தினமும் லைஃப்பில் யூஸ் பண்ணுற 20 தமிழ் சென்டென்சஸ்க்கான சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களால் எத்தனை ரைட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தினமும் மண்டே டு ஃப்ரைடே 1 மணி நேரம் எங்கள் டீம் கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பேசும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன தப்பு, அதை எப்படி சரியாக பேசுறதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளூயன்சி கோர்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவனுடைய கிராமம் வெறிச்சோடி இருந்தது. அவனுடைய கிராமம் வெறிச்சோடி இருந்தது. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? His village was deserted. His village was deserted. அடுத்த சென்டென்ஸ், அவர்களுடைய நடத்தை சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. அவர்களுடைய நடத்தை சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Their behavior is suspicious. Their behavior is suspicious. பலத்த காற்று அந்த மரத்தை வேரோடு சாய்த்தது. பலத்த காற்று அந்த மரத்தை வேரோடு சாய்த்தது. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Strong wind uprooted that tree. Strong wind uprooted that tree. அடுத்த சென்டென்ஸ் நீ முன்ன மாதிரி இல்லை. நீ முன்ன மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்? You are not like you used to be. You are not like you used to be. அடுத்த சென்டென்ஸ் அவன் மழையில் மாட்டிக்கொண்டான். அவன் மழையில் மாட்டிக்கொண்டான். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He got caught in the rain. He got caught in the rain. அடுத்த சென்டென்ஸ் உன் காதை குடையாதே. உன் காதை குடையாதே. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't pick your ear. Don't pick your ear. அடுத்த சென்டென்ஸ் என்னிடம் சர்க்கரை காலி ஆயிடுச்சு. என்னிடம் சர்க்கரை காலி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I ran out of sugar. I ran out of sugar. அடுத்தது போக போக பழகிடும். போக போக பழகிடும். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You will get used to it with time. You will get used to it with time. அடுத்த சென்டென்ஸ், என் அம்மாவிற்கு பிறகுதான் மற்றவர்கள். என் அம்மாவிற்கு பிறகுதான் மற்றவர்கள். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I put my mom above everyone. I put my mom above everyone. அடுத்தது தண்ணீர் குடிக்கும்போது பொறை ஏறிடுச்சு. தண்ணீர் குடிக்கும்போது பொறை ஏறிடுச்சு. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I choked on water. I choked on water. அடுத்தது என்னால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. என்னால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I can't help drinking coffee. I can't help drinking coffee. அடுத்த சென்டென்ஸ் அவனுக்கு மனசு சரியில்லை. அவனுக்கு மனசு சரியில்லை. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He is disturbed. He is disturbed. இன்டர்நெட் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. இன்டர்நெட் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The internet is temporarily down. The internet is temporarily down. அடுத்தது வெளிச்சம் என் கண்களை கூசியது. வெளிச்சம் என் கண்களை கூசியது. இது எப்படி நம்ம சொல்லலாம்? The light dazzled my eyes. The light dazzled my eyes. அடுத்தது என்னை கைவிடாதே. என்னை கைவிடாதே. இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம்? Don't let me down. Don't let me down. அடுத்தது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The power went out. The power went out. அடுத்த சென்டென்ஸ் அவன் ஒரு பாவி.
அவன் ஒரு பாவி. இது எப்படி நம்ம சொல்லலாம்? He is a sinner. He is a sinner. அடுத்தது அவள் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்வாள். அவள் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்வாள். ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? She does all the work at home. She does all the work at home. அடுத்தது அவர்கள் ட்ரெயினில் ஏறிவிட்டார்கள். அவர்கள் ட்ரெயினில் ஏறிவிட்டார்கள். ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? They have boarded the train. They have boarded the train. இன்னைக்கு லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவனை மாடிக்கு கொண்டு போ. அவனை மாடிக்கு கொண்டு போ. இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஆன்சர் கொடுக்கலாம்? Take him upstairs. Take him upstairs. இப்போ பார்த்த மாதிரி நம்ம தினமும் லைஃப்ல யூஸ் பண்ற 5500 தமிழ் சென்டென்சஸ்க்கான சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டாக் ஈஸி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் கோர்ஸை வெறும் 999 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. Thank you so much. I'll catch you soon in my next lesson. Until then, bye from Srinath.